பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். 27/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்கள் பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, குழந்தைங்களாகி நீங்கள் உங்கள் ஆயுள யோக பலத்தின் மூலமாக அதிகரிப்பதற்காக முயற்சி ஏன் செய்யறீங்கன்னு பாபா கேக்குறாங்க. ஏன்னா தந்தையின் மூலமாக இந்த பிறவியிலேயே அனைத்தும் தெரிந்து கொள்றோம் என்று உங்கள் மனசுல இருக்குது. தந்தையின் மூலமாக அனைத்தையும் கேட்கணும். ஆகையினால யோக பலத்தின் மூலமா ஆயுளை அதிகரிக்க முயற்சி செய்யறீங்க. இப்பதான் உங்களுக்கு தந்தையிடம் இருந்து அன்பு கிடைக்குது. இது போன்ற அன்பு பிறகு முழு கல்பத்திலையும் கிடைக்காது. மத்தபடி யார் சரீரத்தில் சென்று விட்டார்களோ இதற்கு டிராமான்னு சொல்லலாம். அவர்களுக்கு இவ்வளவுதான் நடிப்பு இருந்தது அப்படிங்கிறாங்க பாபா. ஆயுள்ங்கிறது எந்த ஆயுள சொல்றாரப்பா? ஆத்மாவுடைய ஆயுள சொல்றாரு. நீங்க யோக பலத்துல இருக்கும் போதுதான் 5000 வருஷத்துக்கான உங்க ஆயுள உருவாக்க முடியும். இல்லாட்டினா யோக பலம் சரியில்லைன்னா திரேதாயுகத்துல இருந்து வரும்போது அங்க 1200 வருஷம் கட்டாயிருது இல்லையா? 1200 வருஷம் சத்தியுகத்துல வர முடியாம போயிடும் இல்லையா? திரேதாயுகத்துல இருந்து வந்தோம்னா அப்புறம் அந்த 1200 வருஷம் ஆயுள் குறையுது இல்லையா? இப்போ ஒரு பிறவி 2 பிறவி கம்மியாச்சுனாலும் அந்த ஒரு பிறவின் ஆயுள் குறைஞ்சிருது இல்லையா ஆத்மாவுக்கு? அது பரந்தாமத்திலே இருக்குது இல்லையா? அதத்தான் அந்த ஆயுள தான் சொல்றாரு. இப்ப அப்பாவை நீங்க நினைவு செய்யறதுனால, அப்பா கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில நீங்க நினைவு செய்யறதுனால உங்களுடைய ஆயுள அதிகரிச்சுக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப சத்தியுகத்தின் முதல் நாள்ல இருந்து இப்ப விநாசத்தின் இறுதி நாள் வரைக்கும் இந்த டிராமால பார்ட் பிளே பண்ண வேண்டிய ஆத்மாக்கள் நீங்க. அப்படிங்கிறப்ப உங்க ஆயுள் முழுமையா இருக்கணும், எதுலயும் குறை இருந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் யோக பலத்தின் மூலமா இப்பயே ஆயுள சேமிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றேன். நெக்ஸ்ட் பிரதர், இரவு பகல் வித்தியாசம் எதுல தெரியுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. குழந்தைங்க பல பிறவிகளா மத்த சத்சங்கங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க, மேலும் இங்கும் வந்திருக்கிறீங்க. உண்மையில இதற்கும் கூட சத்சங்கம் தான் சொல்லப்படுது. உண்மையான சங்கத்துல சேர்பவர்கள் நன்றாக இருப்பாங்க. குழந்தைங்களோட மனசுல வருதான் நாம முதல்ல பக்தி மார்க்கத்தின் சத்சங்கங்களுக்கு சென்றிருக்கிறோம், இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கிறோம். இரவு பகல் வித்தியாசம் தெரியுது. இங்கு முதல்ல தந்தையோட அன்பு கிடைக்குது, பிறகு தந்தைக்கு குழந்தைகளோட அன்பு கிடைக்குது. இப்பொழுது இந்த பிறவியில உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. குழந்தைங்க தெரிந்திருக்கிறீங்க, நாம் ஆத்மா, இவ்வுடல் அல்ல. உடல் செல்லாது, நான் ஆத்மா என்று, ஆத்மாதான் என்னுடைய உடல் என்று கூற முடியும். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, பல பிறவியா அந்த சாது சன்னியாசிகளிடம் சென்று வந்தோம். இன்று இது நாகரிகமா ஆயிடுச்சு. சாய் பாபா, மேக்கர் பாபா அவர்களும் கூட மனிதர்கள் தான். மனிதர்களோட அன்புல சுகம் ஏற்படுறது இல்ல. இப்ப குழந்தைங்களுடையது ஆன்மீக அன்பு. இரவு பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இங்கு உங்களுக்கு அறிவு கிடைக்குது, அங்கு முட்டாள்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் வித்தியாசம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சத்சங்கம் தான், இதுவும் சத்சங்கம் தான் சொல்லப்படுறது. ஆனா அந்த சத்சங்கத்துல எந்த ஒரு விஷயமும் நீங்க கத்துக்கிறது இல்ல, அங்க புற முட்டாள்களா இருக்காங்க. ஆனா நீங்க இங்க சத்தியமான தந்தையின் சங்கத்துல வந்திருக்கீங்க. உண்மையான சத்குரு இவர் தான் அப்படிங்கறத புரிஞ்சிருக்கீங்க. அப்ப இதுதான் உண்மையான சத்சங்கம், இதுதான் அப்படிங்கறத சொல்றாரு. அங்க மனிதர்கள் கற்பிக்கிறாங்க, இங்க நேரடியா இறைவன் பகவானே நமக்கு குருவா இருந்து கற்பிக்கிறாரு. இதுக்கும் இப்ப இறைவன் சொல்லித்தரதுக்கும் அங்க மனிதர்கள் சொல்லித்தரதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஏதாச்சும் பஜனை பாட சொல்லுவாங்க, இல்லாட்டினா கதைகள் எடுத்து, சாஸ்திரங்கள் எடுத்து, கதைகள் எடுத்து பாராயணம் செய்வாங்க. அந்த மாதிரி அதுதான் நடக்கும். நமக்கு இப்ப சத்தியமான தந்தைகிட்ட இருந்து எவ்வளவு சத்தியமான ஞானம் கிடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் அங்க கிடைக்குமா? அதான் ஆஸ்தி கிடைக்கும். ஆஸ்தியே தந்தை கிட்ட இருந்துதான் கிடைக்கும். மனிதர்கள்ட்ட இருந்து என்ன ஆஸ்தி கிடைக்க முடியும்? என்ன சுகம் ஏற்படும் அவங்க கிட்ட? அதத்தான் சொல்றாரப்பா. இங்க சுகம், சாந்தி, 21 ஜென்மத்துக்கு ஆஸ்தி, 84 பிறவிகளுக்கும் சேமிக்கிறதுனால நீங்க சேமிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு இல்லையா? 2 விதமான பாக்கியம். முக்தி அளிக்கக்கூடியவர் இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிறது கூட மனிதர்களுக்கு தெரியல. அந்த குருகள் பின்னாடி போறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க போய் அங்கதான் கூட்டமும் எக்கச்சக்கமா போயிட்டும் இருக்காங்க. அதத்தான் இங்கதான் தூய்மையை கடைபிடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அங்கேயும் ஒரு முறை சொல்லி பார்க்க சொல்லுங்க அவங்கள. தூய்மையை கடைபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க, யாருமே போக மாட்டாங்க. அங்க கல்லா கட்ட முடியாது இல்லையா? அதுதான் புரிஞ்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட், எதை சிறு குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க. இப்ப நீங்க புரிந்திருக்கிறீங்க, பாபா படிப்பு சொல்லி கொடுக்கறாரு.
அவர் அனைவருக்கும் தந்தையாவும் இருக்காரு. ஆண் மற்றும் பெண் அனைவரும் தன்னை ஆத்மான்னு புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைங்களே என்று தந்தையும் அழைக்கிறாரு. குழந்தைகளும் அதற்கு பதில் சொல்றாங்க. இது தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பா இருக்குது. இது அப்பா மற்றும் பிள்ளைகளின் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஒரு முறைதான் நிகழுது என்று குழந்தைங்களுக்கு தெரியும். குழந்தைகள் பாபா பாபான்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. பாபா என்ற வார்த்தை மிக இனிமையா இருக்கு. தந்தை என்று சொல்றதுனால சொத்து நினைவுக்கு வருது. இதை சிறு குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. தந்தைன்னு சொன்னாலே ஆஸ்தியும் ஞாபகம் வந்துருது அப்படிங்கறத சொல்றாரு. பாபா பாபாங்கிற வார்த்தை தான் இனிமையா இருக்குது. அப்ப யாருக்கு ஆஸ்தி கிடைக்கும்? குழந்தைங்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கும். அப்ப குழந்தைங்கன்றது இங்க யாரு? ஆத்மாக்கள். தந்தைங்கிறது யாரு? பரமாத்மா. ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கக்கூடிய நேரத்துக்கு பேர் தான் சங்கம யுகம். இந்த நேரத்துலதான் நாம தந்தையை சந்திக்கிறோம். அவர் மூலமா நம்ம ஆஸ்தி அடைகிறோம். இதத்தான் பக்தி மார்க்கத்துல எப்படி காமிச்சிட்டாங்க? நதியும் கடலும் சேர்ற இடத்துலதான் சங்கமம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க ஞான நதிகளான நீங்களும் ஞான கடலான பாபாவும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய இந்த நேரம் தான் சங்கம யுகம்னு சொல்லப்படுது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இந்த நேரம் தான் உண்மையான சங்கம யுகம். இதனுடைய நிழல் தான் அங்க கும்பமேளான்னு கொண்டாடுறாங்க. தந்தை யாரையும் அனுப்புவதில்லை என கூறுவது என்ன? குழந்தைங்களே என்று பாபா சொல்றாரு. அதில் அனைத்து குழந்தைங்களும் வந்து விடுறாங்க. அனைத்து ஆத்மாக்களும் மூலவதனத்தும் அதாவது வீட்டில இருந்து இங்க நடிப்பதற்காக வர்றாங்களாம். யார் எப்பொழுது நடிக்க வர்றாங்க என்பது கூட புத்தியில இருக்குது. அனைவருடைய பிரிவும் தனித்தனியா இருக்குது. அங்கிருந்துதான் வர்றாங்க. பிறகு கடைசியில் அனைவருமே அவரவர் பிரிவுக்கு சென்று விடுவாங்க. இது அனைத்தும் டிராமாவுல நிச்சயிக்கப்பட்டிருக்குது. தந்தை யாரையுமே அனுப்புறதில்ல, தானாகவே இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப தந்தை யாருமே இங்க அனுப்புறது இல்ல, அவங்கவுங்க செக்ஷன் தனித்தனியா பரந்தாமத்துல இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க பாட்டு வர்றப்ப வந்துருவாங்க போல்றது. பாபா அனுப்பி வைக்கிறது இல்ல, ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஈர்ப்பு ஏற்படுது. இந்த நேரம் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது, அந்த ஈர்ப்பு ஏற்படுது. அதனாலதான் அவங்களாம் இறங்கி வராங்க ஆத்மாக்கள். பரந்தாமத்துல இருந்து இந்த சாக்கார உலகத்துக்கு அவங்கவுங்களுடைய பாட்டு பதிவாகி இருக்கு இந்த டிராமால. அதன்படி அந்த ஈர்ப்பின் அடிப்படையில தான் இவங்க பாட்டு நடிக்க வராங்க. தந்தை அனுப்புறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், சத்தியுகத்தில் வாழும் ஆத்மாக்கள் எதை புரிந்து கொள்றாங்க பாபா கேக்குறாங்க. ஒவ்வொருவருமே அவரவருடைய தர்மத்துல வந்துட்டு இருக்காங்க. புத்த தர்மம் ஸ்தாபனையாகவில்லை என்றால் யாருமே அந்த தர்மத்துக்கு வரமாட்டாங்க. முதல்ல சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க. யார் தந்தையிடம் நல்ல முறையில படிக்கிறாங்களோ அவர்கள் வரிசை கிரமத்துல சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்துல பிறவி எடுக்கிறாங்க. அங்கு விகாரத்திற்கான விஷயம்லாம் இல்ல. யோக பலத்தினால ஆத்மா கர்ப்பத்துல பிரவேசம் ஆகுது புரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய ஆத்மா இந்த உடல்ல சென்று பிரவேசமாக போகுது. என்னுடைய ஆத்மா யோக பலத்தினால உடலை எடுக்கும்னு வயதானவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய ஆத்மா இப்பொழுது மறுபிறவி எடுக்குது. என்னிடம் குழந்தை வந்திருக்கிறது என அவருடைய தந்தையும் புரிந்து கொள்றாரு. குழந்தைகளுடைய ஆத்மா வந்து கொண்டு இருக்குது. இதன் காட்சி கூட கிடைக்குது. நான் சென்று இன்னொரு உடல்ல பிரவேசம் ஆகிறேன் என்று அவர்களும் புரிஞ்சு கொள்றாங்க அப்படிங்கிறாங்க. சத்தியுகத்துல உடலை விட்டு உயிர் பிரியும் ஆத்மா போறப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப அப்பா சூரிய வம்சம் சந்திர வம்சம்ன்ற 2 யுகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. நீங்க வரிசை கிரமமா தான் இங்க எந்த அளவுக்கு ஞான படிப்பு யோகம் தாரணை சேவையெல்லாம் செய்யறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புலதான் அந்த சூரிய வம்சத்திலையும் சந்திர வம்சத்திலையும் வரிசை கிரமமான பதவி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அங்க வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா யோக பலத்தின் மூலமா குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி யோக பலத்தின் மூலமா குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இங்க இருந்து ஒரு ஆத்மா சரீரத்தை விடுது அப்படின்னா அவங்களுக்கு காட்சி கிடைக்குது. அடுத்த பிறவிக்கான தாய் தந்தை இவங்கதான், இவங்க கர்ப்பத்துலதான் நான் போய் பிரவேசமாக போறேன் அப்படிங்கறது ஆத்மாவுக்கும் காட்சி கிடைக்குது. சரீரம் விடுறவங்களுக்கும் காட்சி கிடைக்குது. அந்த தாய் தந்தையருக்கும் காட்சி கிடைக்குது. பாருங்க, அதையும் சொல்றாரு இல்லையா? அவங்களுக்குமே காட்சி கிடைக்குது. ஆத்மா அப்படின்ற காட்சி கிடைக்குது. அப்ப அவங்க சரீர பற்றி எதுவுமே இல்லாத காரணத்தினால எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்காங்க. யோக பலத்தினால குழந்தைகள் பிறக்குது. அப்படிதான் நீங்களும் பிறக்க போறீங்க நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அப்படி யோக பலத்தின் மூலமா குழந்தைகள் பிறக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி இருக்குதா, யோக பலத்தின் மூலமா கர்ப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட யோக பலம் இருக்குதா அப்படிங்கறத சேர்த்து சொல்றாரு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு யோக பலம் சேமிப்பு செய்யணும் இந்த நேரம். நெக்ஸ்ட் பிரதர், சத்யுகத்துல வாழும் ஆத்மாக்களுக்கு எந்த வயசுல குழந்தை பிறக்கும், எத்தனை குழந்தை பிறக்கும்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா அந்த இது இங்க இருப்பது போல 15-20 வருஷத்துல எல்லாம் குழந்தை இருக்காதான். அங்க ஆயுள் 150 வருஷமா இருக்குது. ஆகையினால குழந்தை எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது பாதி வாழ்க்கைக்கு சிறிது முன் இருக்குமோ அப்படின்னா 70 வயசுல இப்ப அப்பொழுது குழந்தை பிறக்குது. ஏன்னா அங்க ஆயுள் அதிகமா இருக்குது. ஒன்று ஆண் குழந்தையாக இருக்கும், பிறகு பெண் குழந்தையாகவும் பிறக்குது. சட்டம் இருக்குது, முதல்ல ஆண் குழந்தை பிறகு பெண்ணின் ஆத்மா வருது. விவேகம் சொல்லுது முதல்ல ஆண் குழந்தை பிறக்கணும், முதல்ல ஆண் பிறகு பெண். 8-10 வருஷம் கழிச்சு பிறக்கும். போக போக குழந்தைங்களாகி உங்களுக்கு அனைத்து காட்சிகளுமே கிடைக்கும். எப்படி அங்குள்ள பழக்க வழக்கங்கள் இருக்குதோ இந்த அனைத்து புது உலகத்தின் விஷயங்கள் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாரு. தந்தை தான் புது உலகத்தை படைக்கக்கூடியவரா இருக்காரு. பழக்க வழக்கங்களையும் கூட கண்டிப்பா சொல்லுவாரு. போக போக நிறைய சொல்லுவாரு. அதிகமாக காட்சியும் கிடைத்து கொண்டே இருக்கும். குழந்தை எவ்வாறு பிறக்கும் என்றெல்லாம் இவை ஒன்று புதிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. இந்த கொஸ்டினை என்கிட்ட ஒரு நாள் கேட்டீங்க நீங்களே, அத ஆன்சர் சொல்லியிருக்காரு பாருங்க. 2 குழந்தைங்க இருக்கும், ஒவ்வொரு தம்பதியா இருக்கும். ஆண் குழந்தை ஒண்ணு இருக்கும், பெண் குழந்தை ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 8-10 வருஷம் கழிச்சுதான் இன்னொரு குழந்தை பிறக்கும். அது பெண் குழந்தையா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்க 150 வருஷம் ஆயுள் இருக்கிறதுனால 70-75 வயசுலதான் முதல் குழந்தையே பிறக்கணும். பாதி வயசுலதான் இங்க 70-75 வயசுல மண்டையை ஓட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு இங்க கடினம் இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா 15-20 வருஷம், இப்ப 20-25 வயசுல கல்யாணம் பண்ணி குடுக்கறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது போல் இருக்கு. அந்த மாதிரி 70 வயசு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருந்தா குழந்தையும் பத்துக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது இங்க கலியுகத்திலயும். அதுக்காக சொல்றாங்க இந்த சீக்கிரட்டை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பாபா. அப்பனா பாதி வயசுக்கு மேலதான் குழந்தைய பிறக்கும் அப்படிங்கிறாரு பாபா. அப்ப அந்த அளவுக்கு அந்த சரீரத்தினுடைய தன்மை இருக்குது. அப்ப அந்த 150 வயசுல உங்க சரீரத்தை விடுறாங்கன்னாலும் அவங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் பழைய சரீரமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த பிறவி எடுக்கணும்ன்றதுக்காக. ஆமா, அதுக்காக அந்த அடுத்த பிறவியின் கணக்குக்கு போகணுன்றதுக்காக போறாங்க. புது சரீரம் எடுக்க போறோம், குழந்தையா பிறக்க போறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல போறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முரளிலையும் ஒவ்வொரு விஷயத்த பாபா சொல்லிட்டு இருக்காரு. அதான் நம்ம முரளி எல்லாம் மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படிங்கிறாரு பாபா. இப்ப சத்தியுகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இப்ப சொர்க்கத்துல எல்லாரும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க எப்படி எல்லாம் இருப்போம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், நாம் எதில் முன்னேறி கொண்டே இருந்தால் ஒவ்வொரு விஷயமும் அருகாமையில் வரும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. எந்த அளவு நீங்கள் ஞானம் யோகத்துல உறுதியாயிட்டே இருக்கிறீங்களோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அருகாமையில வரும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஞானத்திலையும் யோகத்திலையும் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஞானத்துல யோகத்துல இருந்தா முன்னேறிக்கிட்டே இருப்போம். எதுல முன்னேறிட்டே இருப்போமா? ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அருகாமையில தெரிய வரும். எந்த அளவுக்கு நீங்க ஞான யோகத்துல முன்னேறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த காட்சிகளா இருக்கட்டும், அந்த விசுவலைஸா இருக்கட்டும், நம்மளுக்குள்ள இருக்க அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரமா இருக்கட்டும், அந்த தேவதைகளின் சம்ஸ்காரத்தை இப்ப எமர்ஜி பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? அதை யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருந்தாதான் நமக்கு அது எமர்ஜ் ஆகும். ஞாபகப்படுத்தாம விட்டோம்னா உள்ள மெர்ஜாயே இருக்கும். மெர்ஜாயே இருந்துச்சுன்னா நம்ம இப்ப கலியுக வாழ்க்கையிலே இருந்திருப்போம். அப்பா நீங்க ஆத்மாவா இருக்கீங்கன்ற ஞானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெளிவு வருது. கொஞ்சம் கொஞ்சமா தானே அந்த 3ஆம் கண்ணு விழிப்பு நிலைக்கு வருது. அதனாலதான் அதான் சொல்றாரு அப்பா. ஞானம் யோகத்துல எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த 3ஆம் கண் முழுமையா திறக்கும் போதுதான் முழு விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறது. அடுத்தது, எதை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லைன்னு பாபா சொல்றாங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு அனைத்து காட்சிகளுமே கிடைத்தது. அந்த சமயத்துல தந்தை மற்றும் ராஜ்யத்தை பற்றி படிச்சிருந்தீங்க. பிறகு கடைசியில் கூட அவசியம் உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். தந்தை என்ன கூறுகிறாரோ அவை அனைத்துமே பார்க்கக்கூடிய விருப்பம் ஏற்படும். உடலை விட்டு செல்லக்கூடாது, அனைத்தையும் பார்த்து விட்டுதான் செல்லணும்னு புரிந்து கொள்ளுவீங்க. இதில் ஆயுளை அதிகரிக்க யோக பலம் தேவை.
பாபா என்னென்ன சொல்கிறாரோ அவை அனைத்தையும் பார்க்கணும். யார் முதல்லயே சென்று விட்டார்களோ அவர்களை பற்றி சிந்திக்க தேவையில்லை. அது டிராமாவினுடைய பாகமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. முன்னாடியே யார் பாபா சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும் கண்களால அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்துல அந்த மாதிரி காட்சிகள் கிடைச்சது, தந்தை வந்தது, சொர்க்கத்தின் காட்சிகள் கிடைச்சது, அதெல்லாம் போய் பாத்திருக்காங்க யஜ்யத்துல. அதே போல விநாசத்தின் இறுதி நேரத்திலயும் அந்த காட்சிகள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. விநாசத்தின் இறுதி நேரத்துல அதனால தந்தை என்னன்னு சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு யோக பலத்தை அதிகரிச்சுக்கோங்க. ஏன்னா இறுதி நேரம் வரைக்கும் இருக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இப்ப இடையிலேயே சரீரம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தி நீங்க சிந்திக்க தேவையில்லை அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவங்களும் ஆமா பார்த்து இருக்கும், அவங்க அதை செய்ய போயிருப்பாங்க. அதனால அவங்கள பத்தி சிந்திக்க வேணாம். எல்லாரும் உங்க ஆயுள் பலத்தை நீங்க அதிகரிச்சுக்கீங்க. பாபா சொல்றதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் போகணும்னு நினைங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட் பிரதர், எதை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை என்று பாபா அதுதான் கேட்டனா. எது நெக்ஸ்ட் எது நினைவை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும்னு பாபா கேக்குறாங்க. எந்த அளவு நீங்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறீர்களோ அந்த அளவு மிக மிக அன்பானவர்களாக ஆகுறீங்க. எந்த அளவு சேவை செய்யறீங்களோ எந்த அளவு பாபாவை நினைவு செய்யறீங்களோ அது நினைவை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. நினைவு சேவை ரெண்டையும் சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். எந்த அளவுக்கு சேவை செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. சேவை செய்யணும்னா தந்தையின் மீது அன்பு இருந்தா தானே சேவை செய்ய முடியும். நினைவு செய்யும் போது மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா, அதீந்திரிய சுகம் எல்லாம் ஏற்படுது இல்லையா, அது ரெண்டையும் சொல்றாரு அப்பா. அப்ப மகிழ்ச்சியில் நிறைஞ்சவங்களா அன்பில் நிறைஞ்சவங்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்பொழுது நாம் எங்கு செல்ல வேண்டும்னு பாபா கேக்குறாங்க. பக்தி மார்க்கத்துல முக்திக்காக மிகவும் முயற்சி செய்யறாங்க. ஜீவன் முக்தியை பற்றி தெரியாது. இது மிக அன்பான ஞானமா இருக்கு, மிகுந்த அன்பு இருக்குது. தந்தை தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்காரு. யார் உண்மையிலும் உண்மையான சுப்ரீம் தந்தையாக இருக்கிறாரோ அவர் நம்ம 21 ஜென்மத்திற்கு சுகதாமம் அழைத்துட்டு போறாரு. ஆத்மாதான் துக்கம் அடையுது, சுக துக்கத்தை ஆத்மாதான் உணருது. பாவாத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்லப்படுது. அனைத்து துன்பத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்காரு. இப்பொழுது குழந்தைங்க நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு செல்லணும். அங்க அனைவருமே சுகம் உடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சன்னியாசிகள் குருமார்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா முக்தி 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 அடையணும் அப்படிங்கறதுக்கு தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சுகத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது, சுகதாமம் ஒண்ணு இருந்ததே யாருக்குமே தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க சன்னியாசிகள், அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சுகம்ன்றது காக்க எச்சிலுக்கு சமமானது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவங்க இந்த உலகில் இந்த துவாபர கலியுகத்துல தானே அவங்க பாட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த துவாபர கலியுகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் தான் இந்திரிய சுகங்கள். அப்படிங்கிறப்ப அவங்க அந்த சுகங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு தானே சன்னியாசிகள் காட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க முக்தி அடையணும், அமைதிக்கு போகணுங்கிறதுதான் விருப்பப்படுறாங்க. ஆனா தந்தை வந்துதான் இங்க சொல்றாரு ஜீவன் முக்திக்கு நீங்க போகணும், அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு நமக்கு ஆசிரியரும் குருவும் வந்து புரிய வச்சிருக்காங்க. புரிய வைக்கும் போதுதான் தெரியுது நமக்கு சுகதாமம் ஒண்ணு இருந்துச்சு, அதுதான் உண்மையான பகல் நேரம், தூய்மையான வாழ்க்கை அங்கதான் வாழ்ந்திருக்கும், முக்தியை விட உயர்ந்த இடம் அந்த சொர்க்கம் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. முக்தி ஜீவன் முக்தி ரெண்டு ஆஸ்தி இருக்குது. முக்தி கொடுக்கக்கூடியவர் குருவா இருக்காரு, ஜீவன் முக்தியை ஆஸ்தியை கொடுக்கிறவர் ஆசிரியரா இருக்காரு. ஆசிரியர் என்ன பாடம் கற்பிக்கிறாரு, மனிதனிலிருந்து தேவதையா மாறணுங்கிற பாடத்தை கற்பிக்கிறாரு. தேவதையா மாறும் போது படிப்புக்கு அந்த படிப்புல வரிசை கிரமம் ஏற்படும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு வாங்குறாங்க இல்லையா, அந்த படிப்பினுடைய அந்த ரேங்கின் அடிப்படையில தான் அங்க ஜீவன் முக்தியில உங்களுக்கு பதவி கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் 3 விதமான சம்மதத்தை சொன்னார் இல்லையா. நாம் தந்தையிடம் அன்பு எப்படி இருக்கணும், இப்பொழுது அனைத்து சம்பந்தங்களும் நமக்கு எதை பரிசாக கொடுக்கறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நீங்க வந்து எவ்வளவு குஷியில இருக்கிறீங்க, நம்ம சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பாபா வந்திருக்காரு. அனைத்து ஆத்மாக்களையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாரு. தந்தை தைரியம் கொடுக்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே, நான் உங்களை அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுவிக்க வந்திருக்கிறேன். ஆகையினால இந்த மாதிரியான தந்தையிடம் எவ்வளவு நீங்க அன்பு வைக்கணும்,
அனைத்து சம்பந்தங்களும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தது. இவர்கள் துக்கம் தரக்கூடிய மனிதர்கள். நீங்கள் துக்கம் உடையவராக இருக்கிறீங்க. துக்கமுடைய விஷயத்தை தான் கேட்டு வந்திருக்கிறீங்க. இப்பொழுது தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்துட்டு இருக்காரு. அநேக முறை புரிய வைத்திருக்கிறார் மற்றும் சக்கரவர்த்தி ராஜாவாகவும் ஆக்கியிருக்கார். தந்தை நம்மை அந்த மாதிரி சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாத்துகிறார். அவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கணும். ஒரு தந்தையை தான் நீங்கள் நினைவு செய்கிறீங்க. ஒரு தந்தையை தவிர வேற யாரிடமும் உறவு இருக்க கூடாதுங்கிறாங்க. தந்தைக்கு பேரே துக்கஹர்த்தா, சுககர்த்தா அப்படின்னு பேரு. துக்கத்தை அழித்து சுகங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறதுதான் மகிமை. அப்ப இந்த கலியுகம்ங்கிறதுதான் உண்மையிலேயே துக்கதாமம். இங்க இருக்க எல்லா பொருட்களும், உறவுகளும், தேகமும், ஏதோ எல்லாமே மொத்தமாவே உங்களுக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்பா இந்த துக்கத்துல இருந்தெல்லாம் உங்களை மொத்தமா விடுவிச்சு சுகதாமா அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் யாரு? இந்த சுககர்த்தா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இறைவன் தான். அப்படிங்கிறப்ப இறைவன் தான் நமக்கு தந்தையா வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப தந்தையின் மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும். சுகம் கொடுக்க வந்திருக்காரு இல்லையா, அப்படிங்கிறப்ப எவ்வளவு அன்பு இருக்கணும். ஏன்னா மொத்தமா துக்கத்திலேயே வீழ்ந்து கிடந்தோம், துக்கதாமத்திலேயே கிடந்தவங்களுக்கு திடீர்னு சுகம் கிடைக்க போகுது அப்படின்னா தந்தையின் மீது அன்பு வேணும் இல்லையா. அந்த அன்புல நினைவு செய்தீங்கன்னா சுகத்தின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லா உறவுகள் எல்லா உறவுகளுமே துக்கம் கொடுக்கக்கூடியதானே இருக்குது. அத அந்த உறவுகள் தேவையில்லை அப்படிங்கிறார் பாபா. என்ன மட்டும் நினைவு செய்யுங்க அப்படிங்கிறார். நமக்கு இப்பொழுது முழு கல்பத்திலும் கிடைக்கும் சுகத்தை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா என்ன சொல்றாங்கன்னா, நாம சுப்ரீம் தந்தையினுடைய குழந்தையாக இருக்கிறோம். இப்பொழுது நம்ம எப்படி நமக்கு வழி கிடைத்திருக்கிறதோ பிறகு மற்றவருக்கும் கூட சுகத்தின் வழியை சொல்லணும். உங்களுக்கு அரை கல்பத்திற்காக மட்டும் சுகம் கிடைக்காது, 3/4 கல்பத்திற்கு சுகம் கிடைக்குது. உங்களிடம் கூட நிறைய பேர் அர்ப்பணம் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் தந்தையினுடைய செய்தியை சொல்லி அனைவரும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீங்க அப்படின்னு. நமக்கு முழு கல்பத்திலையும் 3/4 பாகத்துக்கு சுகம் கிடைக்குதுங்கிறார் பாபா. ஆமா, சூரிய வம்சம், சந்திர வம்சம், அரை கல்பம், கூடவே துவாபர யுகத்தின் முழுமையான விஷயங்கள், பக்தியின் விஷயங்களா இருக்குது அங்க துவாபர யுகத்துல. அந்த பக்தியை ஆரம்பிச்சு ராஜா ராணியா இருந்து ராஜ்யம் செஞ்சது துவாபர யுகத்திலயும் நாம தான். யாரு தேவி தேவதைகளா வாழ்ந்தாங்களோ அவங்கதான் துவாபர யுகத்திலையும் ராஜ்யம் செய்யறாங்க, உயர்ந்த செல்வந்தர்களா பிரபுக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறப்பதான் உங்களுக்கு 3/4 கல்பின் பாக்கியம் கிடைக்குது. ஆனா அரை கல்பம் தூய்மையா வாழ்ந்தீங்க, இங்க வாம மார்க்கத்துல வந்தனால துவாபர யுகத்துல தூய்மையற்றவர்களா மாறுறீங்க. இருந்தாலும் அப்பா கிட்ட இந்த நேரம் சங்கம் யுகத்துல சேமிச்ச பாக்கியம் அங்க துவாபர யுகத்திலயும் உங்களுக்கு நல்ல உயர்ந்த செல்வந்த நிலையில இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப 3/4 கல்பத்தின் சுகமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கலியுகமும் நமக்கு ஆரம்பத்துல நல்லாதான் இருந்துச்சு. இப்ப கடைசி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 பிறவி எடுக்கும் போதுதான் துக்கத்தின் மொத்த பாவ சுமைகளின் அழுத்தத்தின் காரணமாக இப்படி நம்ம இதாகிறோம். ரொம்ப எதுனாலும் ஒரு உடம்பு சரி நோய் நொடி அதிகமா வந்ததெல்லாம் இந்த கடைசி ஒரு 4-5 பிறவிகள்ல தான். அதுக்கு முந்தின பிறவிகள் வரைக்கும் நம்ம சுகபோகமா தான் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு பாபா கொடுக்குறாரு. ஆனா எல்லாருக்கும் பொதுவா என்ன தெரியும், கடைசி நேரத்துல இப்ப நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நம்ம எவ்வளவு சுகமா இருந்திருக்கோங்கிறது பாபாவுக்கு தான் தெரியும். அப்படி அந்த மற்ற 80 பிறவிகள் சுகமா வாழ்ந்ததை நினைச்சு பார்த்தாலே இந்த கடைசி பிறவிகள் அனுபவிக்கிற துக்கமா ஒரு துக்கமா, அதுவும் துக்கத்தை அனுபவிக்கிற நேரம் தான் தந்தை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா. இனி என்ன பொறுப்பையும் அவர்கிட்ட பிடிச்ச மாடு ஜாலியா இருக்க வேண்டியதானே சங்கம் யுகத்துல அப்படிங்கறத சொன்னா தந்தை கையை பிடிக்க அவரோட நிலையே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கிறப்ப எந்த கஷ்டமும் வராது. நெக்ஸ்ட், நமது ஆத்ம தீபம் எப்பொழுது பிரகாசிக்கிறது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பக்தி அறியாமைன்னு சொல்லப்படுது. ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது. ஞானக்கடல் தந்தை குழந்தைங்களாகி உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. பாபா ஒவ்வொரு 5000 வருடத்திற்கும் பிறகும் நம்ம எழுப்புகிறாரு என்பது உங்களுடைய மனசுல வருது. நம்முடைய தீபத்துல எண்ணெய் சிறிதளவுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இப்பொழுது மீண்டும் ஞான நெய் ஊற்றி ஏற்றி வைக்கிறார். எப்பொழுது பாபாவை நினைவு செய்கிறோமோ அப்பொழுது நம்முடைய ஆத்ம தீபம் பிரகாசிக்கிறதுங்கிறாங்க. ஒரு விளக்க உதாரணமா வச்சு சொல்றாரு அப்பா.
ம், இப்ப விளக்க உதாரணமா வச்சு நம்ம ஞானத்தை அப்படியே சொல்லலாம். எப்படின்னு சொல்லலாம் பாக்குறீங்களா? இப்ப விளக்கு ஏத்துறோம்னா முதல்ல கிளியான் சட்டி வேணும். ம், கிளியான் சட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல தானே விளக்கு ஏத்துறோம். அந்த கிளியான் சட்டிங்கிறது எதால செய்யப்பட்டது? மண்ணுனால. அப்ப இந்த தேகம் தான் மண்ணு. மண்ணால செய்யப்பட்ட தேகம் தான் இந்த கிளியான் சட்டி. ம், அப்ப அதுல உள்ள விழுந்திருக்கு பாத்தீங்களா நெய், ம், அதுதான் ஞானத்தின் நெய். தந்தை இந்த புத்திங்கிற பாத்திரத்துல அந்த ஞானத்தின் நெய்ய ஊத்துறாரு. ம், ம், அதுல அந்த திரி வச்சிருக்கோம் பாத்தீங்க இல்லையா, ம், அதுதான் அந்த திரி வந்துதான் தந்தை, தந்தையுடைய சம்பந்தம். தந்தை ஆசிரியர் சத்குரு அப்படிங்கிற சம்பந்தம் அந்த திரி. ம், அதுல எரியுது இல்லையா ஜோதி, அதுதான் ஆத்ம ஜோதி. ஆத்ம ஜோதி எதனால எரியுது? தந்தை ஆசிரியர் சத்குரு அப்படிங்கிற அந்த சம்பந்தத்தின் திரியினால எரியுது. ஞானத்தை கொடுத்ததும் அவர் தான், ம், அந்த சம்பந்தத்தை கொடுத்ததும் அவர் தான். நெய்யும் திரியும் வேணும் இல்லையா? ம், நெய்யும் திரியும் வேணும். ம், நெய்யும் திரி இருந்தாதான் ஆத்ம ஜோதி எரியும். ஜோதி. அப்படிங்க எதுல தேகமும் வேணும். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். ம், அது போல தேகம்ங்கிற அந்த மண்ணு பாத்திரமும் வேணும், ஞானமும் வேணும், அதுல தந்தையின் சம்பந்தமும் வேணும். அப்பனாதான் ஆத்ம ஜோதி எரியும் அப்படிங்கறத அந்த விளக்கு உதாரணமா வச்சு சொல்றாரு. ம். Next brother. ஆத்மாவுல கரை நீங்கிறதுக்கு பதிலா அதிகமாகிறது எதனால அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பாபாவினுடைய நினைவினால ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய கரை நீங்கிடுது. இதில் தான் மாயாவினுடைய சண்டையும் நடக்குது. மாயா அடிக்கடி படிந்திருக்கக்கூடிய கரை மாயா அடிக்கடி மறக்க வைக்குது. மேலும் கரை நீங்குவதற்கு பதிலாக படிந்து விடுது. மாறாக எந்த அளவு நீங்கி இருக்குதோ அதை விட அதிகமாக படிந்துடுது. பாபா சொல்றாங்க, குழந்தைங்களே என்னை நினைவு செய்யறதுனாலதான் கரை நீங்கும். இதுல கடின முயற்சி தேவையா இருக்குது. சரீரத்தினுடைய கவர்ச்சி இருக்கக்கூடாது. ஆத்ம அபிமானியா ஆகுங்க. நாம் ஆத்மாவாக இருக்கிறோம். பாபாவிடம் உடலுடன் செல்ல முடியாது. சரீரத்திலிருந்து விடுபட்டுதான் செல்லணும். ஆத்மாவை பார்ப்பதனால கரை நீங்கி விடுது. சரீரத்தை பார்க்கறதுனால கரை படியுது. சில சமயம் கரை படிக்கிறது, சில சமயம் கரை நீங்கி விடுகிறது. இது நடந்து கொண்டே இருக்குது. சில சமயம் கீழே, சில சமயம் மேலே. மிகுந்த நாசுக்கான பாதையா இருக்குதுங்கிறாங்க. இது மாதிரி நடந்து கடைசியில கர்மாத்தீத்த நிலையை அடைகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப எல்லாரையும் சகோதரம் ஆத்மா அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதை தானே சொல்றாருப்பா, எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க அப்படின்னு. சகோதர ஆத்மா நம்ம வாயில சொல்லிக்கிட்டே பாக்குற பார்வை போறோம், தேகத்தையே பாத்துக்கிட்டு. அப்படிங்கிறப்ப என்ன முயற்சியில என்ன முன்னேற்றம் ஏற்படும்? முயற்சியில முன்னேற முடியாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆத்ம பயிற்சி ஒழுங்கா இல்லாம இருக்கதான். பேருக்கு சொல்லிக்கிறோம் வாய் வார்த்தையில சகோதர ஆத்மான்னு. உண்மையிலேயே ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி வச்சிருக்கோமா அப்படிங்கறதான் கேள்விக்குறி. நான் 2 நாளா ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதையும் சொல்றேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஒவ்வொருத்தவங்களையும் பாக்குறப்ப முதல்ல தேகம் தானே முதல்ல தெரியுது, ஆத்மா தெரியறதுல முதல்ல தேகம் தானே தெரியுது. அப்ப முதல்ல அந்த தேகத்தை தேகம்னு பார்க்காம கருவின்னு மாத்தணும். இந்த கருவிய பயன்படுத்தக்கூடிய ஆத்மா எதிரில இருக்கவங்க, எதிரில 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிரில 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தவங்கள இது இந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா, அது அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா. இந்த பயிற்சியை அடிக்கடி பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா இந்த பயிற்சியை பண்ணி பாருங்க. இது இந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா, அது அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மான்னு தேகத்தை தான் குறிக்குது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாவையும் குறிக்குது. அப்படி 2ஆ பிரிச்சு பார்க்கணும். வெறும் சகோதர ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த இது வரல, அந்த வார்த்தையில தான் வருதே தவிர சிந்தனைக்குள்ள போகல. அது புத்தில ஆழமா பதியறது இல்ல. ஆனா கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா அப்படின்னு நல்ல ஞான பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது அது ஈஸியா பயிற்சி நல்லா இதாகுது. ஆத்மா அது உடல்ல கருவியா பயன்படுத்துது, உடல் கருவியா பயன்படுத்துது. ஆத்மாதான் கருவிய, இந்த கருவி சொல்றது இந்த கருவிய பயன்படுத்தக்கூடிய ஆத்மா. சகோதர ஆத்மாங்கிறது இந்த கருவிய, தேகம்ங்கிற கருவிய பயன்படுத்தக்கூடிய ஆத்மா அப்படி வச்சுக்கோங்க. தேகம்ங்கிற கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா அப்படி. நானும் தேகம்ங்கிற கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மா, எதிரில இருக்கவங்களும் அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய ஆத்மாங்கிற பார்வையில பாக்குங்க. இது ஒரு 2 நாள் பயிற்சி பண்ணி இன்னும் சூப்பரா இருக்காது. வெறும் சகோதர ஆத்மான்னு பார்த்தா அந்த இது வரல. அது அந்த வார்த்தையில தான் வருதே தவிர அந்த சிந்தனையிலயோ புத்தியிலயோ நல்லா ஆழமா பதியறது இல்லை. நாம் தேவதா நிலையை அடைய எதை தாரணை செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க.
முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் கண்கள் தான் ஏமாற்றத்தை கொடுக்குது. ஆகையினால சரீரத்தை பார்க்காதீங்க. நம்முடைய புத்தி சாந்தி தாம் சுகதாமத்தின் நினைவுல நிலைத்திருக்கணும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். உணவு கூட சுத்தமா சாப்பிடணும். தேவதைகளுடையது தூய்மையான உணவு. வைஷ்ணவர் என்ற வார்த்தை விஷ்ணுவிலிருந்து வந்திருக்குது. தேவதைகள் ஒரு பொழுதும் அசுத்தமான பொருட்களை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உணவு குணம் எல்லாமே தெய்வீகமா இருக்கணுங்கிறாங்க. ஆமா, இப்ப நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும். தேவதைகளும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. தேவதைகள் எந்த ஒரு அசுத்தமான உணவுகளோ எல்லாம் சாப்பிடறது இல்ல. அதே போல நீங்களும் அந்த சம்ஸ்காரத்தை இங்கேயே உருவாக்கணும். அசுத்தமான உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. தெய்வீக குணங்களை ஏன் தாரணை செய்யணும்? தேவதைகள் தெய்வீக குணங்களுடையவர்களா இருந்தாங்க. நீங்க தேவதையா மாறணும் அப்படின்னா இங்க பிராமண வாழ்க்கையில தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் போதுதான் அங்க தேவதையா மாற முடியும். இங்கதான் முயற்சி செய்யணும். அங்க சுலபமா அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க 21 பிறவிகளுக்கு. முயற்சியெல்லாம் இங்கதான் செய்ய வேண்டியது இருக்கு. பலனை அனுபவிக்கிற இடம் தான் சொர்க்கமா இருக்கு. ஏன்னா ஆத்மா சம்ஸ்காரத்தை தான் எடுத்துட்டு போகும்ன்றது தெரியும் இல்லையா நமக்கு. ஆத்மா சம்ஸ்காரத்தை தான் எடுத்துட்டு போகும். அப்ப இங்கதான் அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம தூய்மையற்றவர்களா வாழ்ந்து வந்ததுனால அந்த தெய்வீக குணங்கள் இல்லாம போயிடுச்சு. இப்ப மீண்டும் அந்த தெய்வீக குணங்களையும் இந்த உணவு பழக்கம் வழக்கங்களையும் கொண்டுட்டு வரும்போதுதான் அங்கேயும் அந்த தூய்மையான உலகத்துல அந்த சுகமான உலகத்துல இங்க வாழ்றதுக்கு தகுதியுடையவரா ஆக முடியும் அப்படிங்கறத சொல்ற. எல்லாம் சம்ஸ்காரத்தின் அடிப்படையில தான் இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், எதற்கு எல்லையற்ற அறியாமைன்னு சொல்லப்படுதுன்னு பாபா கேக்குறாங்க. விஷ்ணுவினுடைய கோவிலும் இருக்குது. அவர்தான் நரன் நாராயணனாகவும் இருக்கிறாரு. இப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் சாகாரியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு 4 கரங்கள் இருக்க முடியாது. ஆனால் பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு கூட 4 கரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. எல்லையற்ற அறியாமை என்று இதற்குதான் சொல்லப்படுது. 4 கரங்கள் உடைய எந்த மனிதருமே இருக்க முடியாதுன்னு புரிந்து கொள்றதே இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. 4 கரங்களை காமிச்சிருக்காங்க விஷ்ணுவுக்கு. ஆனா அப்பா இங்க புரிய வச்சிருக்காரு 2 கரம் விஷ்ணுவுடையது, 2 கரங்கள் லட்சுமியுடையது. 2 பேரும் இணைந்து வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்க இல்லற வாழ்க்கையில 2 பேரும் இணைந்து வாழ்ந்திருக்காங்கன்றதுக்காக தான் அந்த 4 கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பக்தர்கள் அப்படி சிலைய வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அறியாமையில அப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த உலகத்துல வாழ்ந்த எந்த மனிதர்களுக்கும் 4 கைகள்லாம் இருக்காது. கை கிடையாது. அறியாமை அப்படிங்கிறாங்க பாபா. மூட நம்பிக்கை எல்லாம் அதிகமா பக்தி மார்க்கத்துல இருக்கு. நம்ம அதுல இருந்திருக்கோங்கிறாங்க. ஆமா, இப்ப அந்த ஒரு இன்னொரு சிலை இந்த காளிக்கு இந்த மகிஷாசுர மர்தினி சிலை எல்லாம் பாத்தீங்கன்னா 8 கை இருக்கும். 8 கை இருக்கும். இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இருக்கும். அதெல்லாம் பார்த்து வணங்கிட்டு தானே வந்திருக்கும். அது 8 கைகள் இல்ல, அது 8 விதமான சக்திகள், அஷ்ட சக்திகளை கொண்டவங்க மகிஷாசுர மர்தினி. அப்படி தேவதைகளா நீங்க அப்படி ஒரு புருஷார்த்தத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்படி 8 கைகள்லயும் 8 சக்திகளுக்கான மகிமையை காமிச்சிருக்காங்க. அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இப்ப இங்க இந்த இடத்துல அப்பா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா லட்சுமி நாராயணனுக்கு 4 கைகள் கொடுத்தது 2 பேரும் கம்பைண்டா இருந்திருக்காங்க. கம்பைண்டுனா இல்லற வாழ்க்கையில இருந்திருக்காங்க. தூய்மையான இல்லற வாழ்க்கையில வாழ்ந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி கரங்கள் கொடுத்திருக்கு. அதே போல தூய்மையற்ற இல்லற வாழ்க்கையை இங்கிட்டு வாழ்ந்திருக்கும் நரகத்துல, துவாபரயுகம் கலியுகத்துல. அதனாலதான் ராவணனுக்கு 10 தலையை காமிச்சிருக்காங்க. இங்கிட்டு கைகளை காமிச்சிருக்காங்க, இங்கிட்டு தலைய காமிச்சிருக்காங்க. அதுலயும் 5 தலை ஆண் தலையா இருக்கும், 5 தலை பெண் தலையா இருக்கும். அப்ப 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஆணிடமும் இருக்குது, அதே பெண்ணிடமும் இருக்குது. அதனுடைய இணைந்த ரூபமா தான் 10 தலை ராவணன். இங்க நரகத்திலயும் இல்லற வாழ்க்கை தான் இருந்துச்சு. நரகமும் இல்லற வாழ்க்கை தான், சொர்க்கமும் இல்லற வாழ்க்கை தான். அது தூய்மையான இல்லற வாழ்க்கை, இது தூய்மையற்ற இல்லற வாழ்க்கையா மாறி போச்சு அப்படிங்கறத சொல்ற. கலியுகத்துல இல்லறம்ங்கிறது ரொம்ப சிரமமா போயிருச்சு. ஆனா தந்தை நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு தூய்மையான இல்லற ஆசிரமத்தை படைக்கிறதுக்காகவே வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா. சொர்க்கம்ன்றது இல்லற ஆசிரமம். ஆசிரமம்னா சிரமமே இல்லாத ஒரு இல்லறம்னு அர்த்தம். ஆனா இங்க நரகத்துல எப்படி இருக்கு, இல்லறமே ரொம்ப சிரமமா இருக்கு இல்லையா. இல்லற வாழ்க்கையே ரொம்ப சிரமமா தானே இருக்குது. அத சொல்றாரு. யாருக்கு கரங்கள் அதிகம் இருப்பதாக பக்தியில் சொல்லியிருக்காங்க. சத்யுகத்துல 2 கைகள் உடையவர்கள் தான் இருப்பாங்க.
பிரம்மாவிற்கு கூட 2 கைகள் தான் இருக்குது. பிரம்மாவினுடைய மகள் சரஸ்வதி பிறகு அவரையும் ஒன்றாக இணைத்து 4 கரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது சரஸ்வதி பிரம்மாவின் மனைவி கிடையாது. இவர் பிரஜாபிதா பிரம்மாவின் மகளாக இருக்கிறார். எந்த அளவு குழந்தைகளை தத்தெடுத்திருக்கிறாரோ அந்த அளவு அவருடைய கரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது. பிரம்மாவிற்கு தான் 108 என கைகள் சொல்றாங்க. விஷ்ணு அல்லது சங்கரருக்கு அவ்வாறு சொல்றது கிடையாது. பிரம்மாவினுடைய கரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல எதையுமே புரிந்து கொள்றதே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. பிரம்மாவுக்கு தான் 108 கரங்கள் காமிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரம்மாவுக்கு நம்ம தான் துணைவர்களா இருக்கோம் இல்லையா, நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கை மாதிரி அவருக்கு. அதான் அப்படி காமிச்சிருக்காங்க. 108 மாலை இல்ல, ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கை மாதிரி அவருக்கு உதவியாளர்கள் இல்லையா. நம்ம உதவியின் கரங்கள் கொடுங்கன்னு தானே கேக்குறோம். ஹலோ, சொல்லுங்க. இல்ல, அந்த ஒத்துழைப்பின்ற கரங்கள் கொடுங்கன்னு தானே நம்ம சொல்றோம். அப்ப அதான் 108 கரங்களை பிரம்மாவுக்கு காமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அதே போல சரஸ்வதிக்கும் கரங்கள் காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குழந்தைகள் இருந்திருக்காங்க, பிரம்ம குமாரிகள் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப பிரம்மாவும் சரஸ்வதியும் கணவன் மனைவி கிடையாது, பிரம்மாவினுடைய மகள் தான் சரஸ்வதி அப்படிங்கறதையும் புரிய வைக்கிறார். ஏன்னா பிரம்மா எப்பயும் வயதானவராதான் காமிச்சிருக்காங்க, சரஸ்வதி எப்பவும் ஒரு இளமை தோற்றத்துலதான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கணவன் மனைவி கிடையாது, தந்தை மகளுக்குரிய சம்பந்தம் தான். அது இந்த சங்கம யுகத்தின் விஷயமா இருக்குது. அவர் ஒன்னும் தேவதை கிடையாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. பிரம்ம பாபாவிற்கு ஆரம்பத்துல பாபா பிரவேசம் ஆகிய போது பிரம்ம பாபாவிற்கு ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி பாபா கூறி இருக்கிறது என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பதீத்த பாவன சீதாராம் இவர் கூட பாடிக்கொண்டிருந்தார். பாபா அவரே எனக்குள்ள பிரவேசம் செய்வார்னு பாபாவிற்கு கொஞ்சம் கூட தெரியாம இருந்ததாம். பிரம்ம பாபாவுக்கு எவ்வளவு அதிசயமாக இருக்குது, ஒரு பொழுதும் சிந்தனையில கூட இல்லாம இருந்தது. இங்கு என்ன நடக்குது என்று முதல்ல ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் யாரை பார்த்து கொண்டிருந்தேனோ அவரிடமிருந்து ஆன்மீக ஈர்ப்பு ஏற்பட்டது. இங்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சிவபாபா கவர்ந்து இழுத்தார். அவர் முன்பாக அமர்ந்தவர்களும் தியானத்துல சென்று விட்டாங்க. தெய்வீக காட்சியை கண்டார். ஆச்சரியப்பட்டனர், இது என்ன இவ்வாறு என்று. இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக மீண்டும் தனிமை தேவைப்பட்டது. அப்பொழுது வைராகியம் ஏற்பட்டது. எங்கே செல்வது? நல்லது, பனாரஸ் செல்கிறேன். இது அவருடைய கவர்ச்சியாக இருந்தது. இவருக்கும் சாட்சாத்காரம் செய்வித்தவுடன் இவ்வளவு பெரிய தொல்லை எல்லாம் விட்டுவிட்டார். பனாரசுக்கு ஏன் செல்கிறார் என்று பாவம் மற்றவர்களுக்கு என்ன தெரியும். பிறகு அங்கே தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே பென்சிலை கையில் எடுத்து சுவரின் மீது சக்கரம் வரைந்து கொண்டிருந்தார். பாபா என்ன செய்வித்துக் கொண்டிருந்தார் எதுவுமே தெரியாமல் இருந்தது. இரவில் தூக்கம் வந்துவிட்டது. எங்கேயோ பறந்து செல்கிறேன் என்று நினைத்தார். பிறகு அந்த மாதிரி கீழே வந்த பிறகும் என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியாம இருந்தது. ஆரம்பத்துல எவ்வளவு காட்சிகள் ஏற்பட்டது அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆரம்பத்துல சிவபாபா பிரம்மா பாபாவுக்குள்ள பிரவேசம் ஆகும் போது அவருக்கு காட்சிகள் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்குது. அங்க ஏற்கனவே அங்க பக்தி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பக்தியின் நடந்துட்டு இருக்கும் போது, தியானம் செய்துட்டு இருக்கும் போது காட்சி கிடைச்சோடனே சுத்தி இருந்த மனிதர்கள் ஃபுல்லா ஆச்சரியப்பட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. கூடவே அவருக்கு தனிமை தேவைப்படுச்சு. தனிமையில போய் சிந்தனை பண்ணியிருக்காரு. இது என்ன இப்படி எல்லாம் காட்சி நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத சிந்தனை பண்ணியிருக்காரு. சிந்தனை பண்ணியும் அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் காட்சி மூலமா கிடைக்கவும் அவர் பனாரஸுக்கு போயிருக்காரு. அங்கேயும் பென்சில் எடுத்து அவருக்கு அந்த பூர்வ ஜென்மத்தின் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கு. அதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சிவபாபா பிரம்மா பாபா மூலமா பிரவேசமாகும் போது கிடைக்கப்பட்ட காட்சிகளை இங்க விவரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க நிறைய படங்களை வரைய ஆரம்பிச்சுட்டாங்க பாபா கையில பென்சில் எடுத்து. இப்ப நமக்கு படங்கள்ல இருக்குல்ல, அது நிறைய படங்கள் எல்லாம் கிறுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சவத்திலேயே வரைய ஆரம்பிச்சிருக்கிறாரு. வரைஞ்சோடனே அப்ப ஒண்ணுமே புரியல, ஏன் நான் இந்த படம் வரைகிறேன் எதுக்கு அப்படின்னே ஒண்ணும் புரியல. அப்புறம் சிவபாபா தான் கையை பிடிச்சு வரைய வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு ஒண்ணும் தெரியல அதெல்லாம் எதுக்காக வரைகிறேன் அப்படின்ட்டு. அப்பதான் நிறைய அவருக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. எதனால அப்படிங்கறதே கண்டுபிடிக்கவே ரொம்ப நாள் ஆனிச்சு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, அதான்
பாத்துட்டு இருந்த தொழில கூட விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு என்ன தெரியும் இதனுடைய விஷயங்களை பத்தி அப்படிங்கறத சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா, நமக்கெல்லாம் கிடைக்காதான்னு உட்கார்ந்து இருந்தோம். பிரம்ம பாபாக்குள்ள அவ்வளவு அதிசயங்களை பாபா நடத்தி இருக்கிறாரு. அவருக்கே புரியல அவருக்கு என்ன நடக்குதுன்னு. அதான் இறைவன் சிவன் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு தான் பக்தி மார்க்கத்துல கூட சொல்றாங்க. இப்ப நம்மளுமே பாருங்க, பிரம்மா பாபாவுக்கு அப்படி விஷயம் கிடைச்சது. இப்ப நம்மளுமே ஒரு பாதையில போயிட்டு இருந்தோம், நம்ம எப்படி சங்கம யுகத்துல வந்தோம் நமக்கே தெரியாது. யாரோ நம்மள கூப்பிட்டாங்க, யாரோ வந்தாங்க, எப்படியோ சங்கம யுகத்துல வந்தோம், ஞானம்னு கொடுத்தாங்க, அப்பவும் புரியல. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிச்சோம், எப்படி உள்ள அவ்வளவு ஞானம் போச்சு நமக்கே தெரியாது. நமக்கே ஆச்சரியம். நமக்கு படிச்சிருந்ததுனால இந்த ஆத்மாவுக்கு அதிகமா இதாயிடுச்சு. ஆமா, எல்லாம் சேம் பிளட்ன்னு சொல்லுவாரு. எல்லாம் தூய்மையின் ரத்தம். தூய்மையின் ரத்தம் தேவி தேவதைகளுக்கு மட்டும் தானே இருந்துச்சு. அவங்களாலதான் தூய்மைதான் சுகம் கொடுக்கக்கூடியது. அங்கதான் ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படிங்கறதே புரிஞ்சுக்க முடியும். மற்ற விகார மனிதர்கள்லாம் தூய்மையற்று தான் அந்த புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. தூய்மையான வாழ்க்கையை வாழ்றோம்னா மேலையும் கீழையும் பார்த்துட்டு போவாங்க. அப்படி இல்லாம இருக்குது அப்படின்னு. இவங்க வித்தியாசமானவங்க, உலகத்துல இருந்து விளக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு விலக்கி வச்சிடுறாங்க. அதுதானே நமக்கும் வேணும். நமக்கும் ஏகாந்தம் வேணும் இல்லையா? இவங்க இருந்து விலகுனா தானே நம்மளும் யோகா பண்ண முடியும். இல்ல இவங்க கூட அன்பு பாராட்டிக்கிட்டு ரொம்ப பாசமா இருந்தோம்னா நம்ம எப்படி அப்பாவை நினைக்க முடியும், யோகா செய்ய முடியும்? எல்லாம் டிராமாவே நமக்கு கொடுத்த வாய்ப்பு. அதெல்லாம் இவங்க கிட்ட இருந்து விலகுனாதான் உங்களால புருஷார்த்தம் பண்ண முடியும், பாக்கியத்தை சேமிக்க முடியும். டிராமாவே நம்ம அவங்க கிட்ட இருந்தாலும் விலக்கிடுச்சு. டிராமாவுக்கு நம்ம தேவைப்படுறோம் இல்லையா? எவ்வளவு நாள் தான் இந்த கலியுகத்தை தாங்க முடியாது இல்லையா? நம்ம ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணி போனா சத்தியுகத்துக்கு திரும்ப முடியும். டிராமாவும் அதான் டிராமாவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு பக்கம் பாபா ஹெல்ப் பண்றாரு, இன்னொரு பக்கம் டிராமா ஹெல்ப் பண்ணுது. நம்ம தான் முயற்சி செய்ய முடியாம உட்காந்துருக்கோம். சிவாங்கிறாங்க பாபா. அதுலயும் நம்ம எவ்வளவு இது கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவே யோகா ஞானத்துல எல்லாம் தேர்ந்த நிலையில அடையணுங்கிறாங்க. அதுவே பண்ணாம சாட்டை ஒழுங்கா வைக்க சொல்றாங்க பாபா. அதையும் ஒழுங்கா வைக்கிறது இல்ல. சோம்பேறித்தனம், லேசினஸ், அலட்சியம். இப்ப என்ன நாளைக்கு செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த இன்னைக்கு வேணா கவனக்குறைவு. அதனாலதான் அந்த ஸ்லோகம் எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த நொடியே இறுதி நொடி, இந்த நேரம் சரீரம் விட்டு என்ன பறந்தாம போக முடியுமா? நீ பாக்கியத்தை அந்த அளவுக்கு சேமிச்சு வச்சிருக்கியா? சொர்க்கத்துக்கு போக முடியுமா? உன்னால அங்க உயர்ந்த பதவி ஒன்னால அடைய முடியுமா? அப்படிங்கறதுனால அந்த பாயிண்ட் வச்சிருக்காரு. இந்த நொடியே இறுதி நொடி நினைச்சு வாழு, அப்பதான் நீ கரெக்டா புருஷார்த்தம் பண்ணுவ. இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது. இங்க செகண்டுக்கு பாக்கியம் கிடைக்குதுன்னு ஏன் சொல்றாரு? ஒரு நொடிக்கு 13 மடங்குக்கான பாக்கியத்தை அப்பா நான் தாரேன் அப்படிங்கறது சொல்றதுக்குலாம் எதுக்கு? அந்த ஒரு நொடிக்கு அவ்வளவு பாக்கியம் இருக்கு. அப்போ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆக்காம அப்பாவை நினைவு செய்யணும், ஞான சிந்தனை செய்யணும், நம்ம முயற்சிக்கான விஷயங்களை செய்யணும், சேவை செய்யணும். 4 சப்ஜெக்ட் என்னென்ன கொடுத்துருக்காரோ, இல்ல தெய்வீக குணங்களை எப்படி எல்லாம் கடைபிடிக்கலாம், மற்ற மனிதர்கள்ட்ட விவகாரம் செய்யும் போது எந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட விவகாரம் செய்யலாம், எந்த மாதிரி ஞான பாயிண்ட் எங்க யூஸ் பண்ணலாம், இவங்களுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம், எல்லாமே இந்த அலௌகிக விஷயமாவே இருக்கட்டும். உங்களுடைய நினைவு, சிந்தனை, விருத்தி, திருஷ்டி, பார்வை, வார்த்தை, கர்மா எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் அப்பா. நெக்ஸ்ட் பிரதர், சுலபமான முயற்சியாளர் ஆவதற்கு நாம் எதை விட வேண்டும்னு பாபா கேக்குறாங்க. அநேக குழந்தைங்க அலட்சியத்தின் காரணமாக தைரியமாக இருப்பதை விடுத்து நான் என்றுமே பாத்திரமானவன் எனும் அகந்தையில வந்து விடுறாங்க. தந்தை என்னையின்றி வேறு யாருக்கு உதவி செய்வார்? இந்த அகந்தையால் தைரியம் எனும் விதிமுறையே மறந்துடுறாங்க. சிலரோ தன் மீது மிகவும் நான் கவனமாக இருக்கிறேன் என்று அகந்தை கொள்றதுனால தந்தையின் உதவி பெற முடியாது, வஞ்சிக்கப்பட்டவரா ஆயிடுறாங்க. நான் அதிகம் யோகம் செய்து விட்டேன், ஞானி யோகி ஆத்மா ஆகிவிட்டேன், சேவைக்கான ராஜாங்கத்தையும் அமைத்து விட்டேன் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. இவ்வாறான அகந்தையை விடுத்து தைரியத்தின் ஆதாரத்தினால தந்தையின் உதவிக்கு பாத்திரமானால் சுலபமான முயற்சியாளரா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதான் ஞானம் வந்துருச்சுன்னா கூடவே அகங்காரமும் வந்துரும். அதத்தான் சொல்றேன். அப்ப இந்த குருமார்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு ஞானம் இருக்குன்றது எவ்வளவு அகங்காரத்தோட நடந்துக்கிறாங்க. குருமார்களா இருக்கட்டும், சன்னியாசிகளா இருக்கட்டும்,
எங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு அகங்காரத்தோட கோபத்தோட பேசுறது. அந்த துர்வாச முனிவர் எல்லாம் ஒருத்தரை காமிச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சாபம் வர்றது, கோபப்படுறது, இப்படி இல்லாம ஒரு முனிவர் இருக்கணும். முனிவர்னாலே சாந்த ஸ்வரூபமானவர் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கோபப்படுறதுக்கு பார்வதிக்கு கூட சாபம் இல்ல எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க. இப்பதான் தெரியுது அதெல்லாம் வெறும் கதை, கட்டுக்கதை அப்படின்னு. அப்ப எந்த முனிவரும் அப்படிலாம் இருக்க கூடாது. உண்மையிலேயே கோவப்படுறவங்கள முனிவர் ரிஷினே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கதான் பற்றற்றவர்கள் ஆச்சு. பற்றற்றவர்களுக்கு எதுக்கு கோபம் வருது? பற்றுன்னு ஒண்ணு இருந்தாதான் கோபமே வரும். உங்களுக்கு தெரியுமா? தேகத்தின் மீது பற்றோ, தேக உறவுகள் மீது பற்றோ, இல்ல ஏதோ ஒரு பொருளின் மீது பற்றோ, ஏதோ பற்று இருந்தாதான் அது நமக்கு கிடைக்கலன்றப்பதான் கோபமே வரும். அவங்கதான் பற்றற்றவர்கள் சொல்றாங்க, அப்படியே கோபம் வருது அவங்களுக்கு. அதான் எதுவுமே யோசிக்கிறது இல்ல, அஞ்ஞானத்தின் இருள்ல மூழ்கி இருக்காங்க, அறியாமையினால இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரப்பா. இந்த மாதிரி அகந்தையெல்லாம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தந்தையோட உதவி ஈஸியா கிடைக்கும். சுலபமான முயற்சியாளரா நீங்களும் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அகங்காரங்கிறது நான்றதுதான். எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், எனக்கு நான் ஞானவானா இருக்கேன், நான் புத்திவானா இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் அகந்தை. அப்பா நம்ம கிட்ட இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாரு, புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் தந்தை மட்டும்தான். நீங்க புத்திவான்லாம் கிடையாது, தந்தை மட்டும்தான் புத்திவானுக்கெல்லாம் புத்திவானா இருக்காரு. இந்த விஷயம் ஞாபகம் இருந்தாலே போதும், அகங்காரம் எழும்பாது. நமக்கு என்ன, நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கும். ஏன்னா செய்பவன் செய்விப்பவன் அவர் தான். நம்ம வெறும் கருவிங்கிற உணர்வுல இருந்தோம்னா அகந்தை எழும்பாது, பணிவுத்தன்மை தான் வரும். நிமித்த பாவனை எங்க இருக்குமோ அங்கதான் பணிவுத்தன்மை இருக்கும். ஏன்னா அகங்காரத்துக்கு எதிரான குணம் பணிவு தான். அதுதான் உண்மையான தெய்வீக குணம். அந்த தெய்வீக குணம் வரணும்னா நிமித்த பாவனையும் இருக்கணும். நான் கருவிங்கிற உணர்வு இருந்துச்சுன்னாதான் பணிவுத்தன்மை இருக்கும். ஆனா கருவிங்கிற உணர்வு யாருமே கொண்டுட்டு வர்றது கிடையாது. ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியும், நானே பெரிய ஞானவான் புத்திவான் நினைக்கிறதுனாலதான் இந்த பணிவுத்தன்மை இல்லாம போயிருது, அகங்காரம் வந்துருது அப்படிங்கறத சொல்றேன். உலக நன்மைக்கான செயல்ல ஈடுபடுத்த எதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. வீணானதையும் எதிர்மறையாகவும் வருகின்ற எண்ணங்களை மாற்றி அமைத்து உலக நன்மைக்கான செயல்ல ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க பாபா. வீணானதையும் எதிர்மறையாகவும் வருகிற எண்ணங்களை மாற்றி அமைக்கணுமா, அதை உலக நன்மைக்கான செயல்ல ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெகட்டிவ் மற்றும் அந்த வேஸ்ட் ரெண்டு தாட்ஸுமே உங்களுக்கு இப்ப தேவையில்லை. உலக நன்மைக்கான காரியத்தை நீங்க செய்யணும், உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் நீங்க. அப்படிங்கிறப்பதான் அதுக்குனால்தான் அப்பா விஸ்வ கல்யாணக்காரி, மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரின்னு நமக்கு டைட்டில் கொடுத்திருக்காரு. முழு உலகத்துக்கும் நீங்க நன்மை செய்யணும்னா முதல்ல இந்த வீணானவற்றிலிருந்தும் இந்த விகார விஷயங்கள்ல இருந்தும் நீங்க விடுபட்டு இருக்கணும். அப்படின்னா தான் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய முடியுங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு கேள்வி முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ, நன்றி பாபா.